நிச்சயமாக இல்லை. அதாவது ஸ்மோக் நீங்கள் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி விட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் என்ன மாற்றம் வரும், ஒரு மாதத்தில் என்ன மாற்றம் வரும், ஒரு வருஷத்தில் என்ன மாற்றம் வரும், உங்கள் நுரையீரல், உங்கள் இருதயம் இதெல்லாம் அந்த பாதிப்புகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். ஆனால் நீங்கள் இது கம்ப்ளீட்டாக திரும்ப தொடாத வரைக்கும் வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் திரும்ப வரப்போகிறதில்ல. நமக்கு பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக போய் நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவலாக ஆகிடுவீங்க. நார்மலாக ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அது உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் திடீர்னு விட்டதுனால யாருக்கும் நான் சொன்னேன்ல, திடீர்னு ஸ்மோக் பண்ணுறதை விட்டதுனால செத்து போனவன் எவனுமே இல்லை. ஆனால் அதை விடாமல் செத்து போனவன் அவ்வளோ பேரும் அவ்வளோதான். ஹார்ட் அட்டாக்கு, லங் கேன்சரு. இப்போ எங்கள் மாமா ஒருத்தர் கடையில் இருந்தாங்க. அது அவங்க ஒரு 30 வருஷம் அங்கே சர்வீஸு. எப்போதும் பீடி குடிக்கிறது இந்த பழக்கம். ஆனால் அது வேலை போதும் என்னால் முடியலைன்ட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்த பிறகு அவங்க பீடி குடிக்கவே இல்லை. பீடி குடிக்காமல் நிப்பாட்டி ஒரு 4-5 வருஷம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கூட அந்த எஃபெக்ட்டு அவர் இந்த வாயில் அந்த புகை பட்டு வந்ததுனால ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ், ஒரு சின்ன ஒரு பேட்ச் உண்டாகி அந்த கலர் சேஞ்சு, ஒரு ஆறாத புண்ணு சின்னதெல்லாம் வந்தது. அப்புறம் டென்டிஸ்ட்டை காட்டி பயாப்சி எடுத்து அனுப்புனா அது கேன்சர். அப்போ நீங்கள் அவ்வளவு அது விட்டாலும் கூட நம்மளை விடாது. மழை விட்டாலும் கூட உங்களுக்கு தூறல் விட மாட்டிங்களா? அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் முன்னாலே ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கெல்லாம் சில வியாதிகள் இருக்குது. கேன்சர்லாம் அந்த மாதிரி ஒரு வியாதியெல்லாம் இருக்குது. பிறகு அதை கண்டுபிடிச்சி நம்ம மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜில் அவங்க ஒரு கேம்ப் வச்சுருக்கும் போது மருந்து செலவு மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்புகிறோன்னு ஆப்ரேஷன் பண்ணி டோட்டலாக எல்லாம் டிப்ரைன்மெண்ட் பண்ணி எல்லாம் எடுத்து மேண்டிபிள் முதற்கொண்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து இங்கேருந்து ஸ்கின் கிராஃப்ட்லாம் போட்டு இப்போவும் நல்லா இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்காங்க. அது ஆப்ரேஷன் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்லா இருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா 100% நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். அதனால் விட்டவங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ரெசிடுவல் எஃபெக்ட் எங்கேருந்தாவது வரும். இப்போ அவர் விடாமல் இருந்தார்னா அது அப்போவே ஒரு 5 வருஷம் முன்னாலே வந்திருக்கும். விட்டதுனால திரும்ப அது எங்கேயோ ஒரு சின்ன விதை போட்ட மாதிரி உள்ளே கிடந்திருக்கு. அது வந்திருக்கு, திரும்ப அதை சரி பண்ணிட்டோம். அதனால் ஃபாலோஅப்புகளெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லாமல் தான் நல்லா தான் இருக்காங்க. அதனால் ஸ்மோக்கிங் விட்டதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. படிப்படியாக உங்களுடைய இரத்த குழாய்கள், இருதயம், நுரையீரல் எல்லாமே நார்மலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.